ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கமெண்ட்ரி டைம்ஸ். இந்த வீடியோவில் பிளாக் லைட்டிங் சீசன் 2ல் என்னென்ன நடந்துச்சு, ஏஎஸ்ஏ மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ஜெஃபர்சன் ஃபேமிலி தப்பிச்சாங்களா, ஆல்சோ கிரீன் லைட் ட்ரக் மூலமாக பாதிக்கப்பட்ட பசங்களுக்கு என்ன நடக்குதுன்ற பற்றி ஒரு ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். சீசன் 1ஓட ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். டைம் இருந்தால் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆல்சோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லாஸ்ட் சீசனில் ஜெஃபர்சனோட ஹை ஸ்கூலில் நடந்த கலவரத்தில் ஸ்கூலை ஷட் டவுன் ஆகிற நிலைமைக்கு போகுது. ஜெஃபர்சனோட வைஃப் லின் கிட்ட ஏஎஸ்ஏ ஏஜென்ட் பெர்சி ஓடல் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் என்ன நடந்துச்சுன்னு மார்ட்டின் ப்ராக்டருக்கு மற்றவங்களுக்கும் என்ன ஆச்சுன்றதை விசாரிக்கிறாரு. டொபைஸோட அசிஸ்டன்ட் சைனைடு காராவை கண்டுபிடிச்சி அந்த பிரீஃப் கேஸை பற்றி விசாரிக்கிறா. ஆனால் காரா அவளை போட்டு தள்ளிடுறா. அதுக்கப்புறம் காரா கேம்பியை விசிட் பண்ணி உங்களுக்கு அந்த பிரீஃப் கேஸை நான் கொண்டு வந்து தரேன், அதுக்கு பதிலாக என்னோட உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒரு டீல் பேசுறான். ஹெண்டர்சனுக்கு ஜெஃபர்சன் தான் பிளாக் லைட்ன்ற விஷயம் தெரிய வருது. ஜெஃபர்சன் மேலே கோவப்படுறாரு. கிரீன் லைட் ட்ரக்கால பாதிக்கப்பட்ட பசங்களோட பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் சூ பண்ணணுன்ற முடிவு பண்றாங்க. ஜெஃபர்சனோட பொண்ணு அனிசா இந்த ட்ரக்கால பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ்க்கு ஹெல்ப் பண்ண ட்ரக் டீலர்ஸ் கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு அந்த ஃபேமிலிஸ்க்கு கொடுக்குறான். ஜெஃபர்சனோட ரெண்டாவது பொண்ணு ஜெனிஃபருக்கு பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. இந்த பக்கம் காரா டொபைஸ் கிட்ட இருக்கிற பிரீஃப் கேஸ் எடுக்க வரா. ஆனால் டொபைஸ் அவளை பிடிச்சி கொலை பண்ண வரும்போது அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். இந்த ஹை ஸ்கூல்ல சென்டர் பண்றதுக்கு பதிலாக ஜெஃபர்சன் பிரின்சிபல் போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்றாரு. லின் ட்ரக்ஸ்னால பாதிக்கப்பட்ட பசங்களை கியூர் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போதான் பாட்ல இருந்து ஒரு பொண்ணும் பையனும் தெரியாதனமா வெளியே வந்துடுறாங்க. அந்த பையன் இறந்துடுறான். வெண்டிங்கிற பொண்ணு மட்டும் தப்பிச்சு போயிடுறான். இதை ஜெஃபர்சன் கிட்டையும் கேம்பி கிட்டையும் சொல்றாங்க. ஆல்சோ வில்லியங்கிற பையன் ட்ரக்ஸால பாதிக்கப்பட்டு போலீஸால கொல்லப்பட்டு திரும்ப ரெசர்கெக்ட் ஆகி வரான். லின் அவனை தன்னோட கேர்ல எடுத்துக்கிறாங்க. ஆனா வில்லியம்ஸோட பவர் மற்றவங்களோட டார்க்கர் செல்ஸ் வெளியே கொண்டு வர, அதனால ஜெஃபர்சன் ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை வருது. பிளாக் லைட்னிங் வெண்டியை கண்டுபிடிச்சு எப்படியோ அவளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம வெண்டி லின் கியூர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் திரும்பவும் அந்த பாடுக்குள்ளேயே போறான். ஆனா வில்லியம்ஸ் நான் இருக்கிற கொஞ்ச வாழ்க்கையை வெளியே இருந்து வாழ்ந்தே கழிச்சுக்கிறேன்னு சொல்லி போயிடுறான். ஜெஃபர்சனும் கேம்பியும் எந்த ஒரு செக்யூரிட்டி ஃபுட்டேஜ்லயுமே டொபைஸ் அண்ட் சைனடை பத்தி தெரிய வரலன்னு கண்டுபிடிச்சிட்டு கலீல் கிட்ட இதை பத்தி விசாரிக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஜெஃபர்சன் ஹை ஸ்கூலுக்கு புது பிரின்சிபலா மைக் லோவரின்ற ஒருத்தர் வந்துடுறாரு. ஆல்சோ ஜெனிஃபர் அவளோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண கேம்பியோட கான்டாக்ட் மூலமா ஒரு சைக்கோ தெரப்பி அட்டன் பண்றான். ஏஜென்ட் ஹோடல் டாக்டர் ஹெல்கா ஜேஸ்ங்கிற ஒரு கிரிமினல் சயின்டிஸ்ட் அந்த ட்ரக்ஸ்னால பாதிக்கப்பட்ட மெட்டாவிமிஸை கியூர் பண்றதுக்கு லினு கீழே ஹெல்ப் பண்ண வைக்கிறாரு. அந்த பக்கம் கேபி அனிசாவுக்கு ஒரு சின்ன மிஷின்ல ஹெல்ப் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது காரா அவர் வீட்டில் மயங்கி கிடக்குறா. டொபைஸ் சைனைடு இல்லாதனால கலியில அதிகமாக வேலை வாங்கிட்டு அவனோட சிஸ்டர் கிரேவுக்கு போறான். அங்க டெபுட்டி சீஃப் ஹெண்டர்சன் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெஃபர்சனுக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஹெண்டர்சன் டொபைஸை விசாரிக்க அந்த பக்கம் அடிப்பட்ட காரா கிட்ட டொபைஸோட பிரீஃப் கேஸை பத்தி கேம்பி விசாரிக்கிறாரு. ஜெஃபர்சன் அனிசா கேம்பியோட சேர்ந்து ஒரு கிளினிக் மிஷின்ல இன்வால்வ் ஆகிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறுத்த சொல்றாரு. ஆனா அனிசா ஜெஃபர்சன் கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போக முடிவு பண்றான். டொபைஸ் உள்ள இருக்கும்போதே அனிசா ஹெல்ப் பண்ண கிளினிக்கு பாம்பு வைக்க முடிவு பண்றான். பிளாக் லைட்னிங் தண்டரும் எப்படியும் அந்த எக்ஸ்ப்ளோஷனை தடுக்க முயற்சி பண்ணும்போது கேம்பி அந்த பாம்பு வச்ச பொண்ணை பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவ தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் காரா அவளோட அடிப்பட்ட காயத்தினால சாகிறதுக்கு முன்னாடி அவ போனை கேம்பி கிட்ட கொடுத்துறான். டொபைஸ் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி திரும்பவும் அண்டர் கேங்க தன்னோட கண்ட்ரோல் கீழே எடுத்துறான். கேம்பி ஒரு அசோசியேஷனுக்குள்ள மாட்டிக்க அங்கிருந்து அவர் தப்பிக்கும் போது அவர் கார் வெடிச்சு இறந்துடுறாரு. இது ஜெஃபர்சனை மனதளவுல பாதிக்கும் போது கேம்பியோட கில்லரை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. அனிசா ரெவரன் ஹோல் சொன்னதுனால ஒரு கிளினிக்ல வேலைக்கு சேர்ந்துடுறா. அங்க ஆனியான்ற ஒரு பிரெக்னன்ட் உமனோட விஷயத்தை பத்தி நோட் பண்றா. டொபைஸ் இதுக்கு முன்னாடி மார்ட்டின் ப்ராக்டர் கீழே இருந்த கவுன்சிலர் பார்க்கற அவனோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறான். அந்த பக்கம் அனிசாவும் கிரேஸோ லவ் பண்ண அவங்களோட ஒரு நாள் ராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரேஸோட உடம்புல ஒரு வித்தியாசமான ஸ்பாட்ஸ் உண்டாகுது. இந்த பக்கம் அனிசாவோட பேஷண்ட் அனாயோட பாய் ஃப்ரெண்டு கிளினிக்ல மயங்கி விடுற மாதிரி வந்து அனாயாவையும் அவரோட பிறக்க போற குழந்தைய காப்பாத்துங்கன்னு சொல்லி மயங்கி இறந்துடுறான். அந்த பக்கம் லின் பாட்ல இருக்கிற பசங்களை கியூர் பண்றதுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கும் போது அந்த கிரிமினல் சயின்டிஸ்ட் ஜேஸ் அவ வேலையை காட்ட அங்கிருந்த 14 பசங்க இறந்துறாங்க. இறந்ததா நினைச்ச கேம்பி இப்போ உயிரோட தான் இருக்காரு. லின் இறந்து போன பாட்ல இருந்த பசங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அனிசா சவுத் ஃப்ரீலாண்டுக்கு போய் அனாயாவும் அவளோட ஃபேமிலியை மீட் பண்ணும்போது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே பேர்டின்னு காட்டுக்குள்ளே வாழ்கிற பிளாக் கம்யூனிட்டி பீப்புளும் அண்ட் சாங்கேன்னு ஒயிட் கம்யூனிட்டி பீப்புளும் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சாங்கே மக்களை லுக்கருங்கிற ஒரு மெட்டா ஹியூமன் அவள் கண்ட்ரோல் கீழே வச்சிருப்பா. பேர் நல்லா மேட்சாக தான் வச்சிருக்காங்க. லுக்கர் அக்கா நல்லா இருக்காங்கல்ல. அனியாவுக்கு ஒரு ட்வின்ஸ் பிறக்குது, ஒரு பிளாக் அண்ட் ஒரு ஒயிட் பேபின்னு. அந்த பக்கம் கவுன்சிலர் பார்க்கர் ஹோல்டு கீழே இருக்கிற கிளினிக்கை ஷிஃப்ட் பண்ண சொல்லும் போது ஹோல்ட் முடியாதுன்னு மறுத்துறாரு. அதனால டொபைஸ் பெயின் கில்லரை ஹோல்ட்டை கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். ஆனால் கலியில் அதை செய்யாமல் வந்துடுறான். பெயின் கில்லருக்கு தான் நடக்க முடியாத போனதுக்கு காரணம் டொபைஸான்றது தெரிய வருது. கடைசியா ஜெனிஃபர் ஒரு வாட்டி மீட் பண்ணிட்டு டொபைஸ் எதிர்த்து சண்டை போட போறான். ஆனா டொபைஸ் பெயின் கில்லர் ஈஸியாவே நாக் டவுன் பண்ணிடுறான். இந்த பக்கம் சாங்கிய மக்கள் பேரடி மக்களை அட்டாக் பண்ண பிளாக் லைட்டிங் உள்ள இறங்கி ஹெல்ப் பண்றாரு. ஆனியா அனிசா கூட சேர்ந்து ஒரு குழந்தையோட தப்பிக்க பிளாக் லைட்னிங் லுக்கரோட எலமெண்ட் மூலமா அவளை கண்டுபிடிக்கிற டைப் பண்றாரு. ஏன்னா லுக்கர் கிட்ட இன்னொரு குழந்தை இருக்கு. பிளாக் லைட்னிங் அந்த எலமெண்ட்டை வச்சு லுக்கரோட இடத்த கண்டுபிடிச்சாரு. ஆனா அவங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. லுக்கர் அனிசா கிட்ட இன்னொரு குழந்தை இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த குழந்தையை எடுக்க பிளாக் லைட்னிங் அங்கேயே கட்டி போட்டுட்டு கிளம்பிடுறாங்க.
ஆனால் பிளாக் லைட்டிங் அங்கேருந்து தப்பிச்சு அங்கே இருக்கிறவங்கள பொழந்து கட்டிட்டு லுக்கர் கிட்ட இருந்த குழந்தையுமே கண்டுபிடிச்சி எண்டர்சன் கிட்ட கொடுத்துட்றாரு. லுக்கர் அனிசா இருக்க இடத்துக்கு வர பிளாக் லைட்டிங்குமே அங்கே வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் லுக்கரை போட்டு பொழந்து அவளை தூக்கி சுருகிறாங்க. லுக்கரை ஏஎஸ்ஐ கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டு ஜெஃபர்சன் கேம்பி உயிரோடு இருக்கான்ற விஷயத்தை தெரிஞ்சு அவர் பார்க்க போறாரு. கேம்பி தன்னை டார்கெட் பண்ணவங்க ஜெஃபர்சனோட ஃபேமிலியுமே டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவரோட டெத்தை ஃபேக் பண்ணதா சொல்றாரு. அந்த பக்கம் கலீல் ஜெனிஃபர்ஸ்க்கு பவர் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே ஃப்ரீலாண்டரை விட்டு வெளியே போயிடுறாங்க. இதை தெரிஞ்ச டொபாயஸ் பெயின் கில்லர் மேல ஒரு பவுண்டி அனௌன்ஸ் பண்ண அந்த பக்கம் ஜெஃபர்சன், அனிசா, கேம்பி 3 பேருமே ஜெனிஃபரை எண்டர்சன் ஹெல்ப் மூலமா தேடுறாங்க. அதுக்கப்புறம் கலீலும் ஜெனிஃபரும் கலீலோட ஆன்டி வீட்டில் இருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. டொபாயஸ் ஒரு பிரிட்டிஷ் மர்சனரை ஹையர் பண்ணி பெயின் கில்லரை டேக் டவுன் பண்ண சொல்றான். அந்த மர்சனரி பெயின் கில்லர் ஜெனிஃபரையும் அட்டாக் பண்ண கரெக்டா பிளாக் லைட்டிங் தண்டரும் உள்ள வந்துடுறாங்க. இவங்க ஃபைட் பண்ண ஜெனிஃபரும் கலீலும் இங்க இருந்து தப்பிச்சு கலீலோட கழுத்துல இருக்க ட்ராக்கரை டிசேபிள் பண்ணிடுறாங்க. அதனால திரும்பவும் பிளாக் லைட்டிங் ஜெனிஃபரை லாஸ் பண்ணிடுறாரு. அந்த மர்சனரி பிளாக் லைட்டிங் நடுவில் வந்து தடுத்துட்டான்னு சொல்ல இதை வச்சு ஜெஃபர்சன் தான் பிளாக் லைட்டிங் விஷயத்தை டொபாயஸ் தெரிஞ்சுக்கிறான். அந்த மர்சனரி கட்டரோட நடந்த சண்டையில் கலீலுக்கு அடிபட்டு அவன் உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அதனால 2 பேருமே காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஷெல்டரில் மறைஞ்சிருக்காங்க. ஜெனிஃபர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ரகசியமாக வந்து கலீலுக்கு மெடிசன் எடுக்க பார்க்குறா. அதே சமயத்தில் கட்டருமே அவளை ட்ராக் பண்ணுறான். இந்த பக்கம் டொபாயஸ் டோட் கிரீங்கிற ஒரு புத்திசாலித்தனமான பையனை அவன் கண்ட்ரோல் கீழே எடுத்துக்கிறான். அதே சமயத்தில் கட்டர் ஜெனிஃபரும் கலீலும் இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிச்சி வந்துடுறான். ஆனால் ஜெனிஃபர் எப்படியோ கட்டரை நாக் டவுன் பண்ணி அவகிட்ட இருந்து ஆன்டிடோட்டை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துடுறா. இந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி பிளாக் லைட்டிங்கும் தண்டரும் அங்கே வரதுக்குள்ள கலீலும் ஜெனிஃபரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கேம்பி இவங்க 2 பேருமே அந்த சரௌண்டிங்ஸில் தேட கட்டர் டொபாயஸ் கிட்ட வந்து அவங்கள லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். ஜெனிஃபரும் கலீலும் இதுக்கு மேலே டொபாயஸுக்கு பயந்து ஓட முடியாதுன்னு சொல்லி திரும்பவும் ஃப்ரீலாண்டுக்கு வந்து டொபாயஸை எதுக்க பிளான் பண்ணுறாங்க. ஜெஃபர்சன் கலீல நடந்த உண்மையெல்லாம் சொல்லி சரண்டர் ஆகிட்டு டொபாயஸ்க்கு எதிராக விட்னஸாக மாற சொல்கிறாரு. இதை டொபாயஸ் தெரிஞ்சுக்கிட்டு கட்டரை அனுப்பி கலீலை தூக்கிட்டு வர சொல்கிறான். இது ஹெண்டர்சனுக்கும் ஜெஃபர்சனுக்கும் தெரிய வருது. கலீல அவன் இடத்த கொண்டு வந்து டொபாயஸ் அவன் முதுகில் இருந்த ஸ்பைனல் இம்ப்ளான்ட்டை எடுத்து அவனை அங்கேயே சாக விட்டுறான். ஆனால் அவனை ஹோல்டு கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த பக்கம் டொபாயஸ் டோட் கிரீன் ஹெல்ப் மூலமாக பிரீஃப் கேஸோட கோடை கிராக் பண்ணி ஏஎஸ்ஏ மாஸ்டர் ஆஃப் டிசாஸ்டருங்கிற ஒரு மெட்டா ஹியூமன் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். லின் ஏஎஸோட டாக்டர்ஸ் கூட சேர்ந்து கலீல ட்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. டோட் ஏஎஸ்ஏ பற்றியும் டாக்டர் ஜேஸ் பற்றி இன்ஃபர்மேஷனை டொபாயஸ் கிட்ட சொல்கிறான். ஜெனிஃபர் கலீலோட ஹெல்த் கண்டிஷனை சரி செய்ய பாட்ல வைக்க சொல்கிறா. ஆனால் லின் கலீலோட உடலில் இருக்கிற டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதை வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. ஆண்டர்சன் டொபாயஸோட இடத்துக்கு போய் பெயின் கில்லர் பற்றி விசாரிக்கிறான். அதை ஜெஃபர்சனும் கேம்பியோ விட்டு கேட்குறாங்க. இந்த சமயத்தில் டோட் கிரீன் டாக்டர் ஜேஸ் இருக்கிற செல்லுக்கு போய் அவளை காப்பாற்றி அவளை மாதிரி ஒரு ஹோலோகிராம் ப்ரொஜெக்ஷனை செட் பண்ணி வச்சிடறான். ஏன்னா இவளை வச்சு டொபாயஸ் ஆன்டி ஏஜ் சீரம் ரெடி பண்ண பார்க்குறான். இந்த பக்கம் கலீலோட நிலைமை மோசமாகி அவன் இறந்து போயிடுறான். டாக்டர் ஜேஸ் டொபாயஸை ஃப்ரீலாண்ட் கிளினிக்கில் இருக்கிற மீதமுள்ள பார்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு வரா. இங்கே இருக்கிற பார்ட்ஸை வச்சு டொபாயஸும் டாக்டர் ஜேஸ் ஒரு மெட்டா ஹியூமன் ஆர்மியவே கிரியேட் பண்ண பிளான் பண்ணுறாங்க. ஓடல் லின் கிட்ட மார்க்கோவியா மெட்டாவின்ஸ் உருவாக்குறாங்க. ஸோ இங்கேருந்து பார்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட டொபாயஸ் ஷேக் டவுங்கிற மெட்டாவிமனை எழுப்பி கட்டர் கூட சேர்ந்து இதை தடுக்க சொல்கிறான். இந்த பக்கம் அனிசா கிரேஸ் திடீர்னு காணாமல் போனதுனால அவளை தேடி அவள் போடுற மாத்திரையை கண்டுபிடிச்சி கேம்பி கிட்ட கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்கிறான். ஜெனிஃபர் டொபாயஸோட லொக்கேஷனை தெரிஞ்சுக்க 100 மெம்பர்ஸை ட்ராக் பண்ணுறா. அனிசா தடுத்தும் அவள் பேச்சை கேட்காம போக இவளை டேக் டவுன் பண்ணிடுறாங்க. ஆனால் தண்டர் உள்ள வந்து காப்பாற்றிடுறான். லேடியோட பழைய கூட்டாளி லாசரஸ் பிரைம் டொபாயஸை பழிவாங்க லாலாவை திரும்பவும் உயிரோடு கொண்டு வரான். லாலாவோட உடம்புல அவனோட பழைய ஃப்ரெண்ட் ஏர்லோட ஃபேஸுமே டேட்டுவாக அப்பியர் ஆகுது. அனிசா ஒரு பக்கம் கிரேஸை தேடி போக ஜெனிஃபருக்கு கேம்பி ஹெல்ப் மூலமாக ஒரு புது சூட் கிடைக்குது. ஓடல் ஜெஃபர்சன் ஃபேமிலியை சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. உயிரோட வந்த லாலா லாசரஸ் ஹெல்ப் மூலமா டொபாயஸ் ரெவெஞ்ச் எடுக்க பிளான் பண்றான். இந்த பக்கம் டாக்டர் ஜேஸ் ஹீட் ஸ்ட்ரோக், கோல்ட் ஸ்னாப் அண்ட் நியூ வேணு 3 மெட்டாவிமன்ஸ் எழுப்புறா. அனிசா கேம்பி கிட்ட கிரேஸோட சர்ச் பத்தியும் ஆல்சோ கிரேஸ் ஒரு சேஃப் ஷிஃப்டா இருக்கலாம்னு சொல்றா. ஜெனிஃபரோட சஜஷன் கேட்டு லின் ஓடல் கிட்ட வெண்டியை எப்படியாவது இவங்க மெட்டா சோல்ஜரா மாத்துறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு நல்ல சிவிலியன் லைஃப் வாழ வைக்கணும்னு ட்ரை பண்றாங்க. இந்த பக்கம் டொபாயஸ் ஹீட் ஸ்ட்ரோக் கிட்ட ஃப்ரீலேண்ட்ல அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்க அவன் கவுன்சில்மேன் பார்க்கர் உயிரோட எரிச்சிடறான். பிளாக் லைனுக்கும் தண்டரும் அங்கே வந்து அவனை தடுக்க டொபாயஸ் ஹீட் ஸ்ட்ரோக்கை திரும்ப வர சொல்லிடுறான். இந்த பக்கம் டொபாயஸோட லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்ட லாலா அவன் அட்டாக் பண்ண வர கட்டரோட சேர்ந்து சண்டை போடுறான். டொபாயஸ் அண்ட் கட்டர் இருக்கிற லொகேஷனை கேம்பி ட்ராக் பண்ணும்போது ஜெனிஃபர் அவளோட அன்ஃபினிஷ் சூட்ல பவர்ஸை எக்ஸப்ட் பண்ண பார்க்க கேம்பி பிளாக் லைனுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. டொபாயஸும் கட்டரும் அங்கிருந்து தப்பிச்சு போக ஜெனிஃபர் அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். கேம்பி எப்படியோ ஜெனிஃபரோட கண்டிஷனை ஸ்டேபிள் பண்ண ஜெஃபர்சன் பாட்ஸ் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சிடறாரு. ஜேஸ் இதை தடுக்க லின் அவளை டேக் டவுன் பண்ணிடுறாங்க. ஜேஸ் அவளோட சேஃப்டிக்காக பதிலுக்கு இன்ஃபர்மேஷன் தர ஷேர் பண்ண ரெடியா இருக்கும்போது மார்க்கோவினோட டெலிபோர்ட்டரை அவளை கடத்திடுறான். இந்த பக்கம் டொபாயஸ் மாஸ்டர்ஸ் ஆஃப் டிசாஸ்டர், 100 கேங் அண்ட் மெட்டா சோல்ஜர்ஸ்னு எல்லாரையும் அனுப்பி ஃப்ரீலேண்டில் ஒரு ரைட்டை கிரியேட் பண்ணுறான்.
இதை பிளாக் லிங்கையும் தண்டரும் சர்ப்ரைஸாக லாலாவோட ஹெல்ப் மூலமாக தடுத்து நிறுத்துறாங்க. லாலா டொபைஸை அட்டாக் பண்ண வர ட்ரிகர் வேர்ட்ஸ் மூலமாக லாலா உடம்புல இருக்க எல்லா டேட்டுவுமே ஆக்டிவேட் பண்ணி லாலாவை கொண்டுடுறான். தான் ஃபுல் பவர் கண்ட்ரோல் எடுத்த ஜெனிஃபர் லைட்னிங்காக மாறி டொபைஸை போட்டு அடி பொழந்து கட்டுறா. கிட்டத்தட்ட கொல்ல போக பிளாக் லைட்னிங் உள்ளே வந்து அவளை காம்டவுன் பண்ணிடுறாரு. இப்போ டொபைஸை மெட்டா ஹியூமன் பிரசனான இந்த பிட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஓடல் கண்ட்ரோலில் இருக்க பார்ட்ஸில் ஐசா, வெண்டி அண்ட் கலில் இருக்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜெஃபர்சனோட ஃபேமிலி ஜெயிச்சதை கொண்டாட ஓடல் அங்கே வந்து இவங்க ரகசியம் அவருக்கு தெரியுங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஆல்சோ மார்க்கோவின்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு தடுக்க முடியாத போர் உருவாக போகுதுன்னு சொல்ல அதோட இந்த சீசன் 2 முடியுது. இந்த சீசன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போச்சு. நிறைய மெட்டா ஹியூமன்ஸ் அண்ட் சூப்பர் பவர்ஸை காமிச்சிருந்தாங்க. ஜெனிஃபரோட பவர்ஸ்லாம் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு இந்த சீசன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ வேற எந்த மூவிஸ் ஒரு சீரிஸ் எக்ஸ்பிளனேஷன் வேணுன்றதை மறக்காம சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் வீடியோ போட ட்ரை பண்றேன். நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே கைஸ். பை.